இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சலுகை விலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதால் இந்தியாவுக்கு 50% வரியை விதித்திருக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவும் ரஷ்யாவும் இறந்த பொருளாதாரம் என்றும் தெரிவித்திருந்தார். இதனால் இந்திய அமெரிக்க உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் அதிபர் புதினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு வர விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். ரஷ்யாவின் முதல் துணை பிரதமர் டெனிஸ் மந்த்ரோவின் அழைப்பின் பேரில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யா சென்றுள்ளார். இந்தியா ரஷ்யா வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான 26வது அரசு அமர்வின் இணைத் தலைவராக பங்கேற்கும் ஜெய்சங்கர் இந்தியா ரஷ்யா வணிக மன்ற கூட்டத்தில் உரையாற்றியுள்ளார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவை சந்தித்த ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்தியா ரஷ்யா ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான உறவை குறிக்கிறது என்று ஜெய்சங்கர் எடுத்துரைத்த நிலையில் இந்தியாவும் ரஷ்யாவும் சிறந்த நல்லுறவுடன் திகழ்வதாக லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கான வங்கி மற்றும் நிதி அமைப்புகளை உருவாக்குதல், வர்த்தகத்தில் தேசிய நாணயங்களின் பயன்பாட்டை அதிகரித்தல் மற்றும் எரிசக்தி, விவசாயம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் குறித்து செயல் திட்டம் மதிப்பாய்வு செய்யப்பட்டதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்திய மற்றும் ரஷ்ய பொருளாதாரங்கள் ஒன்றையொன்று பூர்த்தி செய்யும் குறிப்பிடத்தக்க ஆற்றலை கொண்டுள்ளன. இந்தியாவும் ரஷ்யாவும் பல துறைகளில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளுடன் புதிய முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ரஷ்ய நிறுவனங்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அதிகமாக செய்வதும் வித்தியாசமாக செய்வதும் மந்திரங்களாக இருக்க வேண்டும் என்று கூறிய ஜெய்சங்கர் இரு நாடுகளும் வர்த்தக உறவை பன்முகத்தன்மையுடன் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்திய ஏற்றுமதிகளுக்கு மாஸ்கோ அதன் சந்தையை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்தியாவின் முதல் 5 பெரிய வர்த்தக கூட்டாளிகளில் முக்கியமான நாடாக ரஷ்யா உள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் இந்தியா ரஷ்யா வர்த்தகம் 5 மடங்குக்கும் மேலாக அதிகரித்துள்ளது. 2021 $13 பில்லியன் இருந்து கடந்த ஆண்டு 68 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக வர்த்தகம் உயர்ந்திருக்கிறது. இது 500% அதிகரிப்பாகும். அதே சமயம் 2021 வெறும் 6.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த ரஷ்யாவுடனான இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை கிட்டத்தட்ட 59 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருக்கிறது. அனைத்து வர்த்தக தடைகளை தகர்க்கவும் ஆயுத தளவாடங்களில் உள்ள தடைகளை நீக்கவும் பரிந்துரைத்த ஜெய்சங்கர் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம், வடக்கு கடல் பாதை மற்றும் சென்னை விளாடிவோஸ்டக் வழித்தடம் ஆகிய திட்டங்களை மேம்படுத்தவும் அழைப்பு விடுத்தார். சிக்கலான புவிசார் அரசியல் சவால்களை எதிர்கொள்ள இந்தியாவும் ரஷ்யாவும் ஆக்கப்பூர்வமான மற்றும் புதுமையான அணுகுமுறையில் செயல்பட தொடங்கியுள்ளன என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.